வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் இறங்கியுள்ளனர். அதன்படி பரபரப்பாக காணப்படும் அரசியல் களத்தின் நிகழ்வுகளை தொகுப்பாக பார்க்கலாம். தேனி பங்களாமேட்டில் அத்தொகுதியின் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுகவின் மக்கள் நலத்திட்டங்களை பட்டியலிட்ட அவர் மத்திய அரசின் கொள்கைகள், விலைவாசி உயர்வை கடுமையாக விமர்சித்ததோடு திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளையும் எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஜெயிச்சதுன்னா, இனிமே கேஸ் சிலிண்டரோட விலை வெறும் 500 ரூபா. அதே மாதிரி பெட்ரோல் லிட்டருக்கு இனிமே 75 ரூபா. விழுப்புரம் திருக்கோவிலூர் பகுதியில் உள்ள மணம்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அத்தொகுதியின் அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார். டீக்கடை ஒன்றில் தேநீர் அருந்திய அவர் அங்கிருந்தவர்களிடம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி வீதி உலா வந்த உலகளந்த பெருமாளை தரிசித்து வழிபட்ட வேட்பாளர் பாக்கியராஜுக்கு அர்ச்சகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக கூட்டணி மதிமுக வேட்பாளரான துரை வைகோ அறிமுக கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திமுகவை அழிப்பேன் என சொன்னவர்கள்தான் அழிந்து போயிருப்பதாக பாஜகவை விமர்சித்தார். முதல் காரணம் என்பது எங்களுக்கும் பாசிச பாரதிய ஜனதாவுக்கும் இருக்கின்ற தனிப்பட்ட அந்த பகை என்று சொல்வதற்கு காரணம், கடந்த 6 நாட்கள் 7 நாட்களாக நம்முடைய தமிழகத்திற்கு வருகை தந்து மோடி பேசக்கூடிய அந்த வார்த்தை, திமுகவை அழிப்பேன், திமுகவை ஒழிப்பேன்னு. திமுகவை அழிப்பேன்னு சொன்னவன் தான் அழிஞ்சு போயிருக்கிறான், ஒழிப்பேன்னு சொன்னவன் தான் ஒழிஞ்சே போயிருக்கிறான். ஏற்கனவே தன் மீது அமைச்சர் நேரு அதிருப்தியில் இருக்கிறாரோ என்ற சந்தேகத்தில் இருந்த துரை வைகோ மேடையில் அதனை வெளிப்படையாகவே கொட்டிவிட்டார். அப்போது திருச்சியை பொறுத்தவரை அமைச்சர் நேருவின் அனுகிரகம் இல்லாமல் அணு கூட அசையாது என்பதை சுட்டிக்காட்டியதோடு 10 நிமிடங்கள் பேசிக்கொள்ள அமைச்சரிடம் அனுமதி வாங்கிய போதும் துரை வைகோவின் பேச்சை உதாசீனப்படுத்தும் விதமாக அமைச்சர் நேரு செல்போனில் மூழ்கினார். ஆனா மனசு மூஞ்சி இறுக்கமாவே இருக்கு. 3 நாளா நானும் மேடையில எல்லாத்தையும் சொல்லிட்டேன். திருச்சி மண்டல திமுக என்றால் அண்ணன் நேரு என்றால் திருச்சி மண்டல திமுக தளபதி எல்லாம் சொல்லிட்டேன். தனிப்பட்ட முறையில் பேசும்போது கூட உங்க மக அருண் நேரு மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு தான் நான் சொன்னேன், தனிப்பட்ட முறையில் தனியா பேசும்போது. ஆனா அண்ணன் இறுக்கமாவே இருந்தாரு. திண்டுக்கல் தொகுதியில் அதிமுகவின் கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளராக அக்கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக் போட்டியிட உள்ள நிலையில் தேர்தல் பணிமனையை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இங்கு இருக்கிற வாக்காளர் பெருமக்கள் என்னிடத்திலே கேட்கிறார்கள், உங்களில் ஒருவராக நான் இருப்பேன், உங்களின் குரலாக நான் ஒலிப்பேன். திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி மக்களுடைய குறைகளை டெல்லியில இருக்கிற பாராளுமன்றத்தில் அதற்கே உரிய விதத்தில் நான் போராடுகிற மக்களுடைய குரலாக ஒலிக்கிற வாய்ப்பை எனக்கு நீங்கள் தாருங்கள் என்று இந்த தருணத்தில் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி சார்பில் அத்தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் நடிகர் மன்சூர் அலிகான் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பாஜக மற்றும் அதிமுகவுக்கு பி டீமாக செயல்படுவதாக வெளியாகும் தகவல் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு கிண்டலாக பதிலளித்தார். அதிமுகவுக்கு ஏ டீம், பி டீம், ஜெட்டு வரைக்கும் நான் தான். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.